சரி வாடா புறப்படுடா போறடா. நாம இருவருமே தப்பித்து ஓடி வந்து விட்டோம். மீண்டும் எதற்காக இங்க வர வேண்டும்? இது வந்து மறுபடியும் இருக்காது. ஆமா, மீண்டும் எதற்காக இங்க வந்தீங்க? மீண்டும் எதற்காக தெரியுமா வந்திருக்க? எதற்காக? குருநாதர் நீ வந்ததற்காக மரியாதை மாலை உனக்கு அணிவிக்க வேண்டும் என்று என்னுடைய குரு சொன்னார். என்னங்க, நான் இருவருமே மாலை மரியாதைக்கு வரவில்லை. உன்னுடைய குருமாதன் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த மாலை தான் எங்க வேணாம். இந்த மாலை அணிவித்து உள்ள வரவேற்பு ஏற்பாடு செய்து இருக்காங்க. புரியல. இந்த மாலை உன்னை அணிவித்துட்டு ஏங்க இந்த மாலை என்னுடைய கழுத்துல அணிவித்தால் உங்களுடைய குரு மாதிரி பார்க்க வேண்டும் சொல்றீங்க. ஆமா. ஏண்டா என்னடா இதெல்லாம்? அவர் என்ன சொல்றாருன்னா, என்னடா மாலை போட்டாதான் அவர் மகனை பார்க்க முடியும். என்னடா சொல்ற? மாலையை நீங்க அணிந்து கொண்டால் தான் அவரை சந்திக்க முடியுமா? ஏண்டா அந்த மாலை அணிவிக்கலாம் மாட்டாங்க. அணிவிக்கலாம். ஏன்னா நம்ம என்னடா அக்காவுக்கு பார்த்துருக்காங்க, நம்ம அக்காவுக்கு பார்க்கணும் இல்ல? ஆமா. மாலையை போட்டு பார்க்கலாமா? ஆமா. சரி சரி. அவரை குருமாரை பார்க்க வேண்டும் என்றால் அவரது கரத்தில் இருக்கும் அந்த மாலை என்னுடைய கழுத்தில் அணிவித்தால் பார்க்க வேண்டும் என்று சொன்னாரேடா. ஆமா, அப்படிதான் அம்மா சொன்னார். அவர் அந்த மாலை என்னுடைய கழுத்தில் அணிவித்த உடனேயே எனக்கு இரு பார்க்க போய்விட்டது. இரண்டு பார்வை போய்விட்டதா? ஐயோ அறிவே. வளருமாறு பாதானா வளரும் உண்மாறு பாதா. ஏண்டா என்னுடைய அக்காவுக்கு ஏற்ற ஆடவரை பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி நான் ஆவலாக ஓடோடி வந்தனேடா. வந்த இடத்திலேயே எனக்கு இரு பார்களை பறி போகி விட்டதேடா. அறிவு நினைந்து நினைந்து அழுது காலும் நிம்மதி வாழ்வில் இல்லையே. நினைந்து நினைந்து அழுது காலும் நிம்மதி வாழ்வில் அழைய முன்னக்கு ஆறுகள் கூற அழைய முன்னக்கு ஆறுகள் கூற ஆண்டவன் கூட இல்லையே ஆண்டவன் கூட இல்லையே. நினைத்து நினைத்து அழுது தாயோ நிம்மதி வாழ்வில் இல்லை இல்லை ஆண்டவா. இனி நான் என்னுடைய அக்கா முகத்தை பார்க்க முடியாதா? என்னுடைய தாய் தந்தை முகத்தை நான் பார்க்க முடியாத பாகி ஆகிவிட்டேடா. அறிவு, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? அவருக்குடைய நான் கெடுத்தேனேடா. இந்த பாவிக்கு இப்படியாப்பட்ட நிலைமை வந்து நேரும் என்று நான் கணவனை கூட நினைத்து பார்க்கவில்லையே அம்மா. I
போவதே தெரியாதுடா. டேய், என்னுடைய அக்கா எங்க இருக்கிறார்களோ என்னுடைய அக்கா இடத்துல என்ன கூட்டிட்டு போய் விட்டுடுறா. உங்களை நான் அக்காவாண்ட கூட்டிட்டு போறேமா? எனக்கேத்த கணவரை பார்த்துட்டு வரேன்னு போன தங்கச்சி இன்னமும் வரல. அப்படி என்னதான் பண்றாளோ தெரியல. சரி, வரட்டும் வரட்டும். எங்க போக போறா? என்ன தேடிங்க தானே வரப்போறா. வந்ததுமே பேசிக்கிறேன். தங்கச்சி, வாடி தங்கச்சி. ஆமா, எனக்கு ஏத்த கணவரை பாத்தியடி. அழகா இருக்கிறாரா? வாயை திறந்து பேசுடி தங்கச்சி. அக்கா, அக்கா, உனக்கு ஏற்ற கணவரை பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி நான் நாவலாக சென்றேன் அக்கா. அக்கா, முதலாக சென்றேன். அக்கன் யாராக வந்தது, உன்னை மனதார நினைத்தேன். நீராக மாறிவிட்டதுக்கா. இரண்டாவதாக சென்றேன்க்கா. என்னடி நடந்தது? பூதகணங்கள் வந்தது. உன்னை மனதார நினைத்தேன்க்கா. பூதகணங்கள் மாயமாக மறந்து விட்டதுக்கா. அக்கா, தங்கா, மூன்றாவதாக சென்றேன். ஒரு சீடனை கண்டங்கா. அந்த சீடன் உன்னுடைய குருமாதனை பார்க்க வேண்டும் என்று நான் எடுத்து உரைத்தேன் அக்கா. என்னுடைய குருமாதனை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கரத்தில் இருக்குதே இந்த மாலை. இந்த மாலையை உன்னுடைய கழுத்தில் அணிவித்தால் உன்னுடைய குருமாதனை பார்க்கலாம் என்று உரைத்தான் அக்கா. பாத்தியடி தங்கா, எனக்கு ஏத்த கணவர் அழகா இருக்கிறாரா? அக்கா, தங்கச்சி, அவன் உரைத்த பிரகாரமே அவனை கரத்தில் இருக்க மாளிகை வாங்கி என்னுடைய கழுத்தில் அணிவித்த உடனே எனக்கு இரு பார்க்கிற போய்கிட்ட வாசலிலே வாழ மரம் வாசலிலே வாழ மரம் தாயப்பூ பூத்தராகி தாயைக்கு எதிராகி வாசலிலே வாழ மரம் பத்தனைய நண்பலத்திலே வாட்டி கேட்காமையே உனக்கு ஏத்த கணவரை நான் பார்த்துட்டு வரணும் போனியே தங்கா. உனக்காடி தங்கச்சி தங்கா. அக்கா, தங்கச்சி இருந்தாலும் நீங்க என்னுடைய கரத்துல ஒரு சத்தியம் ஒண்ணு செய்துட்டாங்க அக்கா. சத்தியமா? ஆமாக்கா. எதுக்காக சத்தியம் செய்ய சொல்ற? அக்கா, தங்கா, என்னுடைய கரத்துல சத்தியம் ஒண்ணு செய்துட்டாங்க. பிறகு நான் சொல்றேன்க்கா. தங்கா, நீ எதை கேட்டாலும் நான் சத்தியமா செஞ்சு முடிப்பேன். இது சத்தியம் தங்கா. அக்கா, தங்கச்சி, யாரால எனக்கு இரு பார்களை பறி போனதோ அந்த ஆடவரே
நீ திருமணம் செய்து கொண்டு இந்த நாட்டிலே நீ ஒரு சத்தியவதியாக வாழ வேண்டுங்க, சத்தியவதியாக வாழ வேண்டும். அக்கா வார்த்தை சொல்றேன், யாரால உனக்கு இருப்பார்வை போனதோ அவங்கள பழிக்கு பழி வாங்கலாம்னு நினைச்சா அவங்களையே திருமணத்தை செய்துக்கிட்டு இந்த நாட்டுல நீ சத்தியவதியாக வாழ்ந்து காட்டுன்னு சொல்றேன். இது முறைதானா தங்கா? அக்கா உன்னிடத்துல இந்த உண்மையெல்லாம் எடுத்து உரைத்த உடனே என்னுடைய உடல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுக்கா. அக்கா 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 கிட்ட வாயை திறந்து ஒரே வார்த்தை பேசுறாங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கிறாங்க தங்கச்சி? அக்கா என்று ஒரு வார்த்தை சொல்லி தங்கா. தங்கச்சி என்ன பாருடி தங்கா. இந்த உண்மையெல்லாம் என் கையில சொன்னதுமே கடைசியாக மாறிட்டாயே தங்கா. பூத்திடுச்சு கண்ணே பூத்திடுச்சு
நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சத்தியத்தை செஞ்சு கொடுத்தேன். இப்போதே செல்கிறேன். அந்த குருமகனை நான் திருமணத்தை செய்துக்கிட்டு இந்த நாட்டில் நான் சத்தியவதியாக வாழ்ந்து காட்டுறேன். அவளுக்கு இரு பார்வையும் போய்விட்டது. குருவே, நான் கொடுத்த புஷ்ப மாலையை அந்த பெண்ணின் கழுத்தில் அணிவித்த உடனே அவளுக்கு இருவிழியும் தெரியாமல் போய்விட்டதா? நான் கொடுத்த புஷ்ப மாலை அந்த பெண்ணின் கழுத்தில் அணிவித்தாயே, அந்த இடத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? இங்கு நடந்த நிகழ்வாய் அந்த பெண்ணினானவள் யார் இடத்திலாவது சொல்லியிருந்தால் அந்த கணத்திலே அவள் கல்லா